ஏதாவது ஒரு பழைய வணக்கம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல சும்மா நீங்க மண்ண தோண்டுனா ஏதாவது ஒரு பழைய காலத்து பொருள் ஒரு புதையல் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இது உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள்ல ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. இது நம்மள தொல்லியல் அப்படிங்கிற ஒரு பெரிய துறைக்குள்ள கூட்டிட்டு போகுது. பூமிக்கடியில நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன எத்தனையோ கதைகள் இருக்கு. அத தேடி போறதுதான் தொல்லியல். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அந்த மறைஞ்சு போன கதைகளை தான் தேட போறோம். தொல்பொருள் ஆய்வு, அதாவது ஆர்கியாலஜி, அப்புறம் அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேஷன். இது மூலியமா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட வாழ்க்கையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு விரிவா பார்க்கலாம். ஆமா. உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு தொல்லியல்னா என்ன, அது ஏன் முக்கியம், உலக அளவுல சிந்துவெளி நாகரிகம் மாதிரி பழங்கால நாகரிகங்கள் நமக்கு என்ன சொல்லுது, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல அரிக்கமேடு, கீழடி மாதிரி இடங்கள்ல என்ன ஆச்சரியங்கள் கிடைச்சது, இது சம்பந்தமான சில முக்கிய சொற்கள் என்ன, அந்த பாக்ஸ் கண்டென்ட் பெட்டி செய்திகள் எதை சொல்லுது, உங்க கேள்விகளுக்கான பதில்கள் என்னன்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். இது ஒரு டைம் டிராவல் மாதிரி. நாம கடந்த காலத்துக்குள்ள போய் அங்க வாழ்ந்த மனிதர்களோட கால் தடங்களை தேட போறோம். அவங்க பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளும், அவங்க கட்டுன ஒவ்வொரு செங்கலும் ஒரு கதை சொல்லும். அந்த கதைகளை கேட்கறது தான், புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முயற்சி. அருமை. வாங்க இந்த சுவாரஸ்யமான தேடல நம்ம சேர்ந்து பயணிப்போம். முதல்ல இந்த தேடலை யாரு செய்யறாங்க? அதாவது தொல்பொருள் ஆய்வாளர், ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா யாரு? இதை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. தொல்பொருள் ஆய்வாளர் அப்படிங்கிறவரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் மாதிரி. பழங்கால மனிதர்கள் எங்க வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பொருள்கள்லாம் பயன்படுத்தினாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறவர். முக்கியமா எழுத்துப்பூர்வமா எந்த ஆதாரமும் இல்லாத காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட வேலை தான் நமக்கு ஒரே வழி. ஓஹோ. இவங்க வெறும் பொருள்களை கண்டுபிடிக்கிறதோட நிக்க மாட்டாங்க. அந்த பொருள்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த கால மக்களோட சமூகம், பண்பாடு, அவங்களோட டெக்னாலஜி, இப்படி பல விஷயங்களை நமக்கு விளக்குவாங்க. உங்க ஆதாரங்கள்ல கூட ஒரு பெட்டி செய்தி இருக்கு பாருங்க. அவங்க கண்டுபிடிக்கிற பொருளை வச்சு சாப்பாடு, உடை, தொழில் பத்தி எப்படி ஒரு முடிவுக்கு வராங்கன்னு சொல்லி. அப்போ அகழ்வாராய்ச்சி அல்லது எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது அந்த பொருள்களை கண்டுபிடிக்கிற வேலையா? ஆமா. ஆனா அது சும்மா மண்ணை தோன்றது இல்ல. அகழ்வாராய்ச்சிங்கிறது ரொம்ப கவனமா சயின்டிபிக் முறைகளை ஃபாலோ பண்ணி பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கிற ஆதாரங்களை சேதப்படுத்தாம வெளியெடுக்கிற ஒரு நுட்பமான வேலை. ஒவ்வொரு மண் அடுக்குமே ஒரு காலத்தை சொல்லும். ஆமா. அந்த அடுக்குகளை சரியா பிரிச்சு கிடைக்கிற பொருள்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அதை ஆய்வு செய்யறதுதான் அகழ்வாராய்ச்சி. இந்த பணியில கிடைக்கிற பொருள்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம்? அததான் நாம தொல்பொருள்கள், அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் அல்லது தொல்லியல் சான்றுகள், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னு சொல்றோம். உங்க ஆதாரங்கள்ல தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு உடைஞ்ச பானையோட இருக்கலாம், ஒரு துருப்பிடிச்ச இரும்பு கருவியா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பாசிமணியா கூட இருக்கலாம். ஆனா இது ஒவ்வொன்றுமே அந்த கால மனிதர்களோட வாழ்க்கை தரம், அவங்க நம்பிக்கை, கலைத்திறன், மற்ற நாடுகளோட அவங்களுக்கு இருந்த வணிக தொடர்புகள்னு பல விஷயங்களை பத்தி பேசுற சாட்சிகள். அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டாங்க, என்ன கருவிகளை யூஸ் பண்ணாங்கன்னு கூட இதுல இருந்து நம்ம யூகிக்க முடியும். இந்த புரிதலுக்கு சில முக்கியமான சொற்கள், க்ளோசரி டெர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? உங்க ஆதாரங்கள்ல அந்த மாதிரி சில சொற்கள் இருக்கு. ஆமா, அந்த சொற்கள் நம்ம பேசும்போது அடிக்கடி வரும். தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட், அகழ்வாராய்ச்சினா எக்ஸ்கவேஷன். இப்படி தோண்டி எடுத்த பொருள்களை தோண்டி எடுக்கப்பட்டவை அல்லது அன்எர்த்னு சொல்வாங்க. இந்த சொற்கள் தொல்லியலை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப அடிப்படை. சரி, இந்த அடிப்படைகள் புரிஞ்சது. இனி கொஞ்சம் உலகம் முழுக்க தெரிஞ்ச சில உதாரணங்களை பார்க்கலாமா? எகிப்துல இருக்கிற பிரமிடுகள் பத்தி உங்க ஆதாரங்கள்ல ஒரு குறிப்பு இருக்கு. பிரமிடுகள் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வியும் இருக்கு. பிரமிடுகள்னாலே எல்லாருக்கும் எகிப்து தான் ஞாபகம் வரும். அது சரிதான். இது உலகத்தோட மிக முக்கியமான பிரம்மாண்டமான தொல்லியல் சின்னங்கள்ல சில. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காலத்து எகிப்தியர்கள் கட்டின இந்த பெரிய கட்டடங்கள் அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு, அவங்க நாகரிக வளர்ச்சிக்கு, அப்புறம் அவங்க இறப்புக்கு பின்னால வாழ்க்கையை பத்தி என்ன நம்புனாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் சாட்சியா நிக்குது. இது ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி தளம். பிரமிடுகள் மாதிரியே இந்திய துணைக்கண்டத்துல சிந்துவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இத ஹரப்பா நாகரிகம்னு சொல்வாங்கன்னு உங்க ஆதாரங்கள்ல ஒரு கேள்வி பதில் பகுதி சொல்லுது. இல்லையே, ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு நாகரிகம் இருந்ததை காட்டுச்சு. என்ன மாதிரி சான்றுகள் அங்க கிடைச்சது, கொஞ்சம் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா பிளான் பண்ணின நகரங்கள், சரியான ரோடுகள்,
ஒவ்வொரு வீட்லயும் டாய்லெட் வசதி, அந்த கழிவு நீரை சரியா வெளியே கொண்டு போறதுக்கு அமைப்பு, தானியங்களை சேமிக்க பெரிய களஞ்சியங்கள், அட, எல்லாமே சுட்ட செங்கற்களால கட்டின உறுதியான கட்டடங்கள். உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு பொருத்துக பகுதியில கூட சுட்ட செங்கற்கள் சிந்துவெளியோட பொருத்தப்பட்டிருக்கும். இதெல்லாம் அந்த கால மக்களோட மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கும் அவங்களோட நகர திட்டமிடல் திறமைக்கும் பெரிய எடுத்துக்காட்டு. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு திட்டமிடப்பட்ட ஒரு நகர வாழ்க்கையா? நிச்சயமா அந்த கண்டுபிடிப்புகள் இந்திய நாகரிகத்தோட பழமைய இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி கொண்டு போச்சு. சரி, உலக அளவுல பாத்துட்டோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்க நடந்த அகழ்வாராய்ச்சிகள் என்ன சொல்றது? உங்க ஆதாரங்கள்ல அரிக்கமேடு பத்தி பேசியிருக்காங்க. அரிக்கமேடு இப்ப புதுச்சேரி பக்கத்துல இருக்கு. இது ஒரு முக்கியமான தொல்லியல் இடம். ஒரு காலத்துல இது ரொம்ப பரபரப்பான ஒரு துறைமுக நகரமா இருந்திருக்கணும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது பழங்கால தமிழகத்துக்கும் ரோமானிய பேரரசுக்கும் நடுவுல இருந்த வணிக தொடர்புகளுக்கு ரொம்ப தெளிவான சான்றுகளை கொடுத்திருக்கு. ரோமானியர்களோட வணிகமா? என்ன மாதிரி பொருள்கள்லாம் அங்க கிடைச்சது? அங்க ரோமானிய பேரரசுல செஞ்ச மண்பாண்டங்கள், குறிப்பா மது ஜாடிகள், அத எம்ஃபோரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விளக்குகள், உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற பொருத்துக செரித்தவறு பகுதிகள் கூட இந்த ரோமானிய விளக்குகளை சொல்லுது பாருங்க. கண்ணாடி பொருட்கள், பாசி மணிகள், விலையுயர்ந்த ரத்தின கற்கள் மாதிரியான பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு. இது பண்டை தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செஞ்சதுக்கும் உலக பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு பெரிய சான்று. இந்த இடத்தோட முக்கியத்துவத்தாலதான் சர் மார்ட்டிமர் வீலர் மாதிரி உலக புகழ்பெற்ற தொழில் அறிஞர்கள் கூட இங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. கேக்குறதுக்கே பெருமையா இருக்கு. அடுத்து இப்ப சமீப வருஷங்கள்ல தமிழ்நாட்டுல ரொம்ப பேசப்பட்ட கீழடி அகழ்வாராய்ச்சி பத்தி உங்க ஆதாரங்கள்ல நிறைய தகவல் இருக்குது. ஆமா, கீழடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. சிவகங்கை மாவட்டத்துல வைகை ஆற்றங்கரையில இந்த இடம் இருக்கு. இது சங்க காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. உங்க ஆதாரங்கள ஒரு கேள்விக்கு இது பதிலா இருக்கு. இது சும்மா சொல்றது இல்ல, இங்க கிடைச்ச பொருள்களோட வயச சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடியில என்னென்ன பொருட்கள் கிடைச்சது, அது என்ன சொல்லுது? ரொம்ப சிறப்பான கழிவுநீர் வடிகால் அமைப்புகள், சுடுமண் உரை கிணறுகள்னு ஒரு நகர நாகரிகத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் அங்க கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிச்ச நூத்துக்கணக்கான பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இது சங்க காலத்திலேயே, அதாவது கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்துல எழுத்தறிவு தெரிஞ்ச ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வலுவான ஆதாரம். எழுத்தறிவு மட்டும்தானா? வேற என்ன சிறப்பாங்க? இத செஞ்சது முத்துக்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால செஞ்ச பொருட்கள், இரும்பு கருவிகள், விளையாட்டு பொருட்கள், குறிப்பா அந்த பகடைக்காய்கள், டைஸ், நூல் நூக்கிறதுக்கு யூஸ் பண்ற தக்களி, செப்பு, தங்கம் மாதிரியான உலோகங்களால செஞ்ச நகைகள்னு பல 100 பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த பொருள்களோட தரம், அது செஞ்ச விதம், இதெல்லாம் அந்த கால மக்களோட டெக்னாலஜி, அவங்களோட கலை நயம் இதெல்லாம் காட்டுது. அப்போ கீழடி ஒரு சாதாரண விவசாய கிராமம் இல்ல, இல்லையா? உங்க ஆதாரங்கள்லயும் இது ஒரு நகர நாகரிகம்னு சொல்றாங்க. நல்ல பிளான் பண்ணன, எழுத்தறிவு தெரிஞ்ச, உள்நாடு வெளிநாடு வணிகத்துல ஈடுபட்ட ஒரு நகர நாகரிகமா இருந்திருக்குன்னு தான் காட்டுது. இது ஒரு கிராமப்புற குடியிருப்பு இல்லைங்கிறது ரொம்ப தெளிவு. வைகை ஆற்றங்கரையில இப்படி ஒரு நாகரிகம் செழிச்சிருந்தது தமிழக வரலாற்றோட தொன்மையை இன்னும் அதிகமாக்குது. அதோட இந்தியா, குறிப்பா தமிழகம் பழங்கால உலக வணிகத்துல எவ்வளவு தீவிரமா பங்கெடுத்ததுன்னு இது காட்டுது. அடேங்கப்பா, தமிழ்நாட்டுல வேற ஏதாவது முக்கியமான இடம் உங்க ஆதாரங்களை சொல்லிருக்காங்களா? ஆதிச்சநல்லூர் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. இது தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான தொல்லியல் தலம். இதுவும் தமிழ்நாட்டோட பழமைக்கு சான்று. உங்க ஆதாரங்கள்ல இது முக்கிய தலம்னு சொல்லியிருந்தாலும் அங்க கிடைச்ச பொருள்கள் பத்தின விரிவான தகவல் இந்த குறிப்பிட்ட பக்கங்கள்ல இல்ல. ஆனா அதுவும் ரொம்ப விரிவா ஆய்வு செஞ்ச நிறைய முக்கிய பொருள்கள் கிடைச்ச இடம். சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே வருவோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தோணுனா இந்த மாதிரி பழங்கால பொருள்கள் கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஒரு இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருந்தா, இல்ல பழங்காலத்துல அங்க மக்கள் வாழ்ந்திருந்தா, அங்க தொல்பொருள்கள் கிடைக்க நிச்சயம் வாய்ப்பு அதிகம். ஆனா அப்படி ஏதாவது கிடைச்சா அதை நாமளே தோண்டி எடுக்க கூடாது. ஆமா, அது சரியில்லை, அது சட்டப்படி தப்புங்கிறத விட அந்த பொருளோட வரலாற்று முக்கியத்துவத்தை நாமளே எடுத்துருவோம். உடனே தொல்லியல் துறைக்கு தகவல் சொல்றதுதான் சரியான வழி. அவங்க தான் அதை சரியா அகழ்ந்து ஆய்வு செய்ய முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு கேள்வி,
இப்படி அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச தொல்பொருள்களை என்ன செய்வாங்க, எங்க பாதுகாப்பாங்க? இத பத்தி ஒரு கேள்வி உங்க ஆதாரங்கள்ல இருக்கு. இந்த ஆதாரங்கள்ல அதுக்கு நேரடி பதில் இல்லனாலும் பொதுவா இப்படி கண்டுபிடிக்கிற பொருள்கள் முதல்ல கவனமா டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை ஆய்வுக்காக லேபுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதை மியூசியங்கள்ல, அதாவது அருங்காட்சியகங்கள்ல பொதுமக்கள் பார்க்கறதுக்கு வைப்பாங்க. அல்லது மேலதிக ஆய்வுக்காக யுனிவர்சிட்டிலயோ இல்ல தொல்லியல் ஆய்வு நிறுவனங்கள்லயோ பாதுகாப்பாங்க. அந்த பொருள்கள் நம்ம கடந்த காலத்தோட சொத்து. அதை சரியா பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம். இந்த உரையாடலோட நோக்கமே உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல உள்ள முக்கிய தகவல்களை தெளிவா புரிஞ்சுக்கிறது தானே. தொல்லியல்னா என்ன, அகழ்வாராய்ச்சி எப்படின்னு பார்த்தோம். ஆமா, உலக அளவுல எஜிப்டோட பிரமிடுகள், இந்தியாவோட சிந்துவெளி நாகரிகம், அதாவது ஹரப்பா நாகரிகம், அதோட சிறப்புகளை பத்தி பேசணும். சிந்துவெளியில கிடைச்ச சுட்ட செங்கற்கள், திட்டமிட்ட நகர அமைப்பு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்தா புதுச்சேரி பக்கத்துல அரிக்கமேடு ரோமானியர்களோட வணிக தொடர்புக்கு சான்றா இருக்கிற பார்த்தோம். அங்க கிடைச்ச ரோமானிய விளக்குகள் ஒரு முக்கியமான ஆதாரம். அப்புறம் வைகை ஆற்றங்கரையில சங்க காலத்தை சேர்ந்த எழுத்தறிவு தெரிஞ்ச ஒரு நகர நாகரிகமா இருந்த கீழடிய பத்தி விரிவா பார்த்தோம். கீழடி ஒரு கிராமம் இல்ல, நகரம்ங்கிறது முக்கியம். அங்க கிடைச்ச தமிழ் பிராமி எழுத்துக்கள், பல கைவினை பொருள்கள் அதோட சிறப்பு சொல்லுது. கடைசியா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஆதிச்சநல்லூர் இன்னொரு முக்கியமான தலம்னு சொன்னோம். இந்த முக்கிய இடங்கள் அது எங்க இருக்கு? ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, கீழடி, சிவகங்கை, அதோட சிறப்புகள், அரிக்கமேடு ரோமன் தொடர்பு, கீழடி சங்ககால நகரம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற அந்த மதிப்பீட்டு பகுதிகள் சரிதவறு பொறுத்துக்க கூட இந்த முக்கிய தகவல்களை தான் கேக்குது. சரிதான். அருமை. இன்னைக்கு அகழ்வாராய்ச்சிங்கிற ஒரு சாவி மூலமா நம்ம முன்னோர்களோட உலகத்துக்குள்ள ஒரு அற்புதமான பயணத்தை நம்ம செஞ்சோம். தொல்லியல் ஆய்வாளர்கள் எப்படி தூசு படிஞ்ச பொருள்கள்ல இருந்து உயிரோட்டமான வரலாற்று உருவாக்குறாங்கன்னோ, சிந்துவெளி ஆரம்பிச்சு கீழடி வரைக்கும் கிடைச்ச சான்றுகள் எவ்வளவு ஆச்சரியமான தகவல்களை நமக்கு தருதுன்னு பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் தொல்லியல்ங்கிறது சும்மா பழைய பொருள்கள் சேகரிக்கிறது இல்ல. அது நம்ம அடையாளம், நம்ம வேர்கள் எங்க இருக்குன்னு தேடுற ஒரு பயணம். நம்ம யாரு, நம்ம பண்பாடு எப்படி வளர்ந்துச்சு, நம்ம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்னு புரிஞ்சுக்க இது உதவுது. ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் நம்மளை பத்தியும் நம்ம கடந்த காலத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற எண்ணங்களை மாத்தக்கூடியது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. கீழடி, அரிக்கமேடு மாதிரி இன்னும் வெளியே வராத எத்தனை ரகசியங்கள், எத்தனை ஆச்சரியமான கதைகள் இந்த தமிழ் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்குது? அடுத்த பெரிய தொல்லியல் கண்டுபிடிப்பு எங்க, எப்போ நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் தொல்லியலோட சுவாரஸ்யமே. தேடல் எப்பவும் தொடர்ந்துட்டே இருக்கும். உங்க ஆதாரங்கள்ல ஒரு செயல் திட்டம் இருக்கிற மாதிரி நேரம் கிடைச்சா உங்க பக்கத்துல இருக்கிற மியூசியங்களுக்கு போங்க. அல்லது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பத்தி நெட்ல தேடி பாருங்க. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை அது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவும்.